வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் லீக் சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. தமிழ் இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூகமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழைய திரைப்படங்கள் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற திரைப்படங்கள் எல்லாத்தையும் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ரீரிலீஸ் பண்ண ஒரு திரைப்படம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அண்ணாமலை திரைப்படம். அண்ணாமலை திரைப்படம் ரஜினி சாரோட அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா கரியரும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். ஒரு திரைப்படம் இவ்வளவு பிரச்சனை நடுவுல உருவாகி இவ்வளவு பெரிய வெற்றி அடைகிறது அப்படின்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். சோ அப்படி பல பிரச்சனை நடுவே உருவாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அண்ணாமலை திரைப்படம். இந்த 89-90 காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா ஆர்எம்இ அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆகாது. ஆர்எம்இ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஜினி அவர்கள் கொஞ்சம் ஆதரவா இருந்தாங்க. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களும் ரஜினி அவர்களுக்கும் அப்ப அந்த காலகட்டத்துல ஆகவே ஆகாது. ஜெயலலிதா அவர்கள் 1991 ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பல பேருக்கு பல இன்னல்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுல மிக முக்கியமான நபர் ரஜினி அவர்கள். ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பெரிய பெரிய இடையூறுகள் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுல மிக முக்கியமான ஒண்ணு, கோயஸ்கார்ல தான் ஜெயலலிதா அவர்களோட வீடும் ரஜினி அவர்களோட வீடும் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி காரணத்துக்காக நான் உங்களை வழிவிட முடியாது அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களை பல தடவை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போக முடியாம, வீட்டுல இருந்து வெளியே வர முடியாம பல தடவை அவர்கிட்ட இன்னல்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. இதனால கரெக்ட் டைம் ஷூட்டிங் போகாம இருக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முகூர்த்தத்துக்கு கரெக்ட் டைம் போனோம் அப்படின்னா கூட கரெக்டா அந்த நேரம் பார்த்து இல்ல சிஎம் வராங்க, அதனால செக்யூரிட்டிக்காக அவங்க வண்டியை பத்தி விட முடியாது அப்படின்னு சொல்லி பல தடவை ரஜினிகாந்த் அவர்களுக்கு பல இன்னல்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு கடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ல வீட்டுக்கு கூட போக முடியாம கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராபிக்ல அவர் நிக்க வச்சதுனால ரோட்லயே சேர் போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே வர ஆரம்பிச்சிச்சு போயஸ் கார்டன்ல. இதை பார்த்து என்னடா அது தேவையில்லாம வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசி சமாளிச்சு அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்னல்கள் இருந்து பெரிய பெரிய இன்னல்கள் பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களே ஜெயலலிதா அவர்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த கேள்வி எழுப்புக்காங்க ஜெயலலிதா அவர்கள். இதனால இவ்வளவு கீழ்த்தனமா அவர் போயிட்டு இருக்காருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் இவ்வளவு பெரிய ஒரு ஏரியாவுக்கு அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு பார்ட்டி, அதுக்கு ஒரு தலைமை தாங்கியிருக்காங்கன்னு சொன்னா, எனக்கு எப்படி என்னுடைய ரசிகர்கள் பாதி பேர் ஈடுபட்டு இருக்காங்க, அது எப்படி அவங்க செய்திருக்காங்க எனக்கு தெரியாது. இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. வாழ்க்கையில மாற மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பணம் வெறி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வருவது இருக்கு. அது தமிழ் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க நினைக்கிறது நடக்காது. ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடாது. தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க. ரஜினி அவர்களும் ஜெயலலிதா அவர்களுக்கு அவரோட திரைப்படங்களை எப்படிலாம் பதிலீடு கொடுக்க முடியுமோ அப்படிலாம் பதிலீடு கொடுத்துட்டே தான் இருந்தாரு. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் சினிமால மிகப்பெரிய உச்சத்துல இருந்து அதுக்கப்புறம் அரசியல் ஒரு கலக்கலாம் இல்லையா, அதே மாதிரி ரஜினி ரசிகர்கள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, எம்ஜிஆரோட அந்த உச்ச நட்சத்திர அந்தஸ்துக்கு நீங்க வந்துட்டீங்க, அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அரசியல நீங்க ஒரு கலக்கணும், அதனால நீங்க அரசியலுக்கு வா தலைவா அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் வம்படியே எழுதிட்டே இருந்தாங்க. அதனால ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருங்கால முதல்வரே, நாளைய முதல்வரே, மக்கள் முதல்வரே அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் ஒட்ட ஆரம்பிச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ண முதல் டியூட்டி என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் ரஜினி அவர்களை வருங்கால முதல்வரே, நாளைய முதல்வரும் போஸ்டர்லாம் ஒட்டி இருக்கோ அதை முதல்ல கிழிக்கணும் அப்படின்றது அவங்களோட முதல் உத்தரவாக இருந்தது. சோ எங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த வருங்கால முதல்வர், நாளைய முதல்வர் அப்படின்னு ரஜினி அவர்களுக்கு போஸ்டர் இருக்கவே கூடாது அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப முனைப்பட செயல்பட்டாங்க. அதே மாதிரி ரஜினி அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுக்கு நான் பதிலீடு கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல, உங்களுக்கு உதாரணம் சொன்ன மன்னன் திரைப்படமா எடுத்துக்கேன். மன்னன் திரைப்படத்துல இந்த விஜயசாந்தி அவங்களை பார்த்து ரஜினி அவர்கள் பாடுறாங்க, சண்டி ராணியே எனக்கு கப்பம் கட்டினி அப்படின்றது. அது பாத்தீங்கன்னா கதாபாத்திரம் படி அந்த ஒரு கதாபாத்திரத்தை ரஜினி அவர்கள் பாடுற மாதிரி இருந்தாலும், அதே ஸ்கிரீன்ல பார்த்தா ரஜினி சாரோட ரசிகர்கள் பாத்தியா ஜெயலலிதாக்கு எங்க தலைவர் என்னமா ரிப்ளை கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்காகவே இந்த பாட்டை பாடி இருக்கிற தலைவர் அப்படின்ற மாதிரி தான் ரஜினி சாரோட ரசிகர்கள் எடுத்துட்டாங்க. இந்த ஊரு ராணி என்று உண்மை நினைத்தாய், தட்டி கேட்க ஆள் இல்லாமல் தட்டி குதித்தாய், என் சரித்திரத்தில் என்னாடும் பெண்மகள் ஜெயித்ததில்லை.
ரஜினி சாரும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ரசிகர்களை குஷிப்படுத்துற மாதிரி மன்னன் திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா பல வசனம் வச்சிருந்தாரு. என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பெண்கள் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும். வாடி. ஏன் மாப்பிள்ளை திரைப்படத்துல கூட இந்த ஒரு வசனத்தை வச்சிருப்பாரு. கண்ணா, நான் இந்த தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி. அம்மா, நீங்க தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி, நான் தமிழ்நாட்டுக்கே ராஜாவா அதை ஏன் வாயிலே சொல்லுங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தலைவர் வந்துட்டு ஜெயலலிதாக்காக தானே அந்த வசனத்தை வச்சிருக்காரு அப்படின்னு ரஜினி சாரோட ரசிகர்கள் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்படி அவங்க 2 பேருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய குடிச்சல்கள் கொடுக்க ரஜினி சாரோட ரசிகர்கள் வந்துட்டு தலைவா இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது, நீ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும், அடுத்த படத்துல நீ இதுக்காக ஒரு பதில் சொல்லி ஆகணும், ஏன் அடுத்த படத்துல நீ அரசியலுக்கு வர்றன்னு சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் ரஜினி சாரோட ரசிகர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவான திரைப்படம் தான் இந்த அண்ணாமலை திரைப்படம். இந்த அண்ணாமலை திரைப்படத்துல அப்போ இருந்த இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த 90 காலகட்டத்துல கவிதாலயாவுக்கு இளையராஜா அவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று போயிட்டே இருந்து, அது என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ கவிதாலயாவுக்கு இளையராஜா அவர்களும் சின்ன பிரச்சனை போனதுனால இந்த அண்ணாமலை திரைப்படத்துல இளையராஜா அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு கே பாலச்சந்தர் அவர்கள் உறுதியா இருந்தாங்க. அந்த 80-90 காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு திரைப்படத்துல இளையராஜா அவர்கள் இருக்கிறாங்க, இளையராஜா அவரோட இசை இருக்கு அப்படின்னாலே அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா சீக்கிரமே சேல்ஸ் ஆயிடும். இளையராஜா சாரோட இசை நான் இளையராஜா அப்படின்னு அந்த போட்டோ இருந்தாலே அந்த படம் ஒரு நல்ல விலைக்கு விற்பனை ஆயிடும். சோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல அண்ணாமலை திரைப்படத்துல இளையராஜா அவர்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கே பாலச்சந்தர் அவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ரஜினி அவர்கள் கவிதையில கால் ஷீட் வேற கொடுத்திருந்தாங்க. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி அவர்களுடைய 90% திரைப்படங்களுக்கு இளையராஜா அவர்கள் தான் இசை. இந்த அண்ணாமலை திரைப்படத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படங்கள் மன்னன், தளபதி இந்த திரைப்படங்களாகட்டும், இல்ல அண்ணாமலைக்கு அப்புறம் வந்த திரைப்படங்கள் இந்த பாண்டியன், நிஜமான உழைப்பாளி இந்த எல்லா திரைப்படங்களும் பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான் இசை. இந்த படத்துல எல்லாமே ஹிட். ரஜினி அவர்களுமே இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் ரஜினி அவர்கள் எப்பயுமே அவரோட குருநாதரோட பேச்ச வந்துட்டு மீறவே மாட்டார். அதனால உங்களோட இஷ்டம், உங்களுக்கு யாரை தோணுதோ நீங்க அவங்களே மியூசிக் டைரக்டரா வச்சுங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அதுல தலையிடவே இல்லை. என்னோட ரஜினி அவர்கள் நீங்க வேற ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நான் அந்த அண்ணாமலை திரைப்படத்தை மட்டும் தனியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது தேவையில்லாம ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படின்னு நினைச்ச கவிதாலயா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரே நேரத்துல 3 படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு வானமே இல்லை, இன்னொன்னு அண்ணாமலை, அடுத்து ரோஜா திரைப்படம். இந்த 3 திரைப்படத்துமே பாத்தீங்கன்னா வேற வேற மியூசிக் டைரக்டர் போட்டு நான் வந்துட்டு வித்தியாசமான மியூசிக் டைரக்டர் இந்த கவிதாலயா மூலமா ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பிரச்சனையா அப்படி சுமூகமா முடிச்சிருந்தாங்க. இந்த அண்ணாமலை திரைப்படத்துக்கு ரஜினி சார் ஜனவரி மாசமே கால் ஷீட் கொடுத்திருந்தாங்க. ஜனவரி மாசமே நாங்க இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போறோம், மார்ச் 11 இந்த படத்துக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ரஜினி சார் அண்ணாமலை அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரோட அந்த அரசியல் எதிரிகளா இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு அரோகரா இந்த படம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயங்கரமா கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இது வந்து ரஜினி சாருக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இந்த அண்ணாமலை திரைப்படத்தை ரஜினி சார் ஜெயிக்க வச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவுல இருந்தாரு. அதே மாதிரி அவங்களோட ரசிகர்களோட அந்த அரசியல் ஆசைக்கு அரசியல் எண்ணத்துக்கு அண்ணாமலை பதில் சொல்வான் அப்படின்னு ரஜினி சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி அண்ணாமலை திரைப்படத்துக்கு முதல்ல இயக்குனராக அறிவிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசை திரைப்படத்தின் இயக்குனர் வசந்த் அவர்கள். வசந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா கேபி சாரோட அசிஸ்டன்ட். கேபி சார் கூட சிந்து பெரிய புனிவன திரைப்படங்களா அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணதான் வசந்த் சார். அது மட்டும் இல்லாம கேரடி கண்மணி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படத்தை வேற ஒரு கொடுத்திருந்தாரு. அதனால இந்த அண்ணாமலை திரைப்படத்தை நீ தான் இயக்கணும் அப்படின்னு சொல்லி வசந்த் சார் கிட்ட கே பாலச்சந்தர் அவர்கள் பொறுப்பு ஒப்படைச்சிருந்தாங்க. ஜனவரி மாசம் வந்து அந்த பேப்பர் ஆர்ட்ல கூட அண்ணாமலை இயக்கம் வசந்த் அப்படின்ற அவரோட பேர் தான் வந்து இருந்து ரஜினி சார் வச்சு வசந்த் டைரக்ட் பண்றாரா, இது எப்படிப்பா செட் ஆகும்? வசந்த் மென்மையான உணர்வுபூர்வமான திரைப்படங்கள் நடிக்கிறாரு, ரஜினி சார் வந்து ஆக்ஷன் திரைப்படம் நடிக்கிறாரு. சோ 2 பேருக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பு இருந்துட்டே இருந்து. ஆனா அதெல்லாம் பெருசா கண்டுக்காம அந்த படத்துக்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டே இருந்து. அண்ணாமலை திரைப்படத்துக்கு புதுசா வித்தியாசமான பெருசா கதை எதுவுமே இவங்க யோசிக்கவே இல்லை. ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படமான குத்கர்ஸ் அப்படின்ற திரைப்படத்தோட ரைட்ஸ் வாங்கி தமிழுக்கு ஏத்த மாதிரி முக்கியமா ரஜினி சாருக்கு ஏத்த மாதிரி அந்த கதையை வந்துட்டு கொஞ்சம் மாத்தி எழுதிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு வசனம் எழுதுற வேலையை ரைட்டர் சண்முக சுந்தரம் அவர்கள் பாத்துட்டாங்க. மார்ச் 11 அண்ணாமலை திரைப்படத்துக்கு ஷூட்டிங் போனோம். ஆனா மார்ச் 8 என்னால ரஜினி சார் வச்சு இந்த அண்ணாமலை திரைப்படத்தை எடுக்க முடியாது அப்படின்னு டைரக்டர் வசந்த் வந்து அந்த படத்தை வந்து விலகிட்டாரு. பேப்பர்லாம் விளம்பரம் கொடுத்ததுக்கு அப்புறம் 11 ஷூட்டிங் வச்சுட்டு 8 இப்படி விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி கே பாலச்சந்தர் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமும் குழப்பமும் இருந்தது. அந்த நேரத்துல அவர் டக்குன்னு என்ன யோசிச்சாரு அப்படின்னா ஆர் யு உதயகுமார் கூப்பிட்டு இந்த படத்தை நீங்க இயக்குங்க அப்படின்னு சொல்லி ஆர் யு உதயகுமார் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பதான் ஆர் யு உதயகுமாருக்கு சின்ன கவுண்டர் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா ஆர் யு உதயகுமாருக்கு அமைஞ்சிருந்து. ஆனா ஆர் யு உதயகுமார் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இப்படி வேற ஒருத்தர் எடுக்க இருந்த ஒரு திரைப்படத்தை அவர் வெளியே போயிட்டாருன்றதுக்காக
ஆள் இல்லன்றதுக்காக தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க. ஏன் திறமை மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு படம் கொடுங்க, நாம அவங்க சேர்ந்து பண்ணலாம். ஆனா இந்த படத்தை என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆர் உதயகுமார் டீசெண்டா ஒதுங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ரஜினி சாரும் ஆர் உதயகுமாரும் சேர்ந்து எஜமான் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கே பாலச்சந்திர சார் இப்படி வெளியில இருக்கிற இயக்குநர்கள் நம்புறதை விட நம்மளோட இன்னொரு சிஷனையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மும்பையில இருந்த சுரேஷ் கிருஷ்ணாவை கூப்பிட்டு சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட கே பாலச்சந்திர அவர்கள் பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாங்க. சுரேஷ் கிருஷ்ணாவும் கே பாலச்சந்திர அவர்கிட்ட வந்துட்டு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் தான். கேக்கு ஜேக்கிலேயே, அச்சமலை, அக்னி சாட்சி, புன்னகை மன்னன், சிந்து பரிமாறின திரைப்படங்கள்ல கே பாலச்சந்திர அவர்கள் கூட இணை இயக்குனரும் துணை இயக்குனரும் பணிபுரிஞ்சவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். அதே மாதிரி கமல் சாரை வச்சு சத்யா, இந்திரோடு சந்திர மாதிரியான திரைப்படங்களையும் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா நினைச்சா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மார்ச் 9 இந்த படத்துல கமிட் ஆகி படத்தோட ஸ்கிரிப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு லொகேஷன் பார்த்து ஆர்டிஸ்ட் எல்லார்கிட்டையும் பேசி மார்ச் 11 இந்த படத்துக்கு பூஜை போட்டு அன்னைக்கே ஷூட் ஆரம்பிச்சு ஜூன் மாசம் இந்த படத்தையே ரிலீஸ் பண்ணிருப்பாரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். ஆக்சுவலா ரொம்ப குறுகிய காலகட்டத்துல ஒரு திரைப்படத்துக்குள்ள வந்து அந்த படத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக்குறதுன்றதுலாம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். சோ அதை சுரேஷ் கிருஷ்ணா பண்ணது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுவும் ரஜினி சார் சொல்லவே வேணாம், அவர் வந்துட்டு ஒரு நம்பர் 1 ஸ்டார் வேற. சோ அவரை வச்சு இப்படி ஒரு படத்தை எடுத்து இவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் ஆக்குறதெல்லாம் உண்மையிலேயே ஒரு திறமை வேணும். இந்த அண்ணாமலை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா ரஜினி சாருக்கு அமையும் அப்படின்றதுல கே பாலச்சந்திர சார் வந்துட்டு ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் அண்ணாமலை திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல தேவா அவர்கள், வைரமுத்து அவர்கள், சுரகிருஷ்ணன் அந்த 3 பேரையும் கூப்பிட்டு இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான்ப்பா, உங்களை இந்த மாலை போட்டு பாராட்டுறது சீராட்டுறதுலாம் அண்ணாமலை திரைப்படத்தோட வெள்ளி விழாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவு இருந்தாரு. அண்ணாமலை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு. இவருக்கு மாலையோ மரியாதைகளோ செய்ய வேண்டியதெல்லாம் 100வது நாளிலும் 25வது வார விழாவிலும் தான் செய்ய போகிறேன், இப்பொழுது அல்ல. அதே மாதிரி ரஜினி சாருக்குமே இந்த அண்ணாமலை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா அமையும் அவருமே கொஞ்சம் நம்பிக்கையோட தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பாடல்கிட்ட ரஜினி சார் இந்த பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த படத்தோட ஆடியோ லான்ச்லயே வைரமுத்து அவர்களுக்கும் தேவா அவர்களுக்கும் தங்க செயின் கொடுத்திருந்தாரு ரஜினி சார். தேவா தான், அவ்வளவுதான் நான் இதை சொல்ல முடியும். ரொம்ப நல்லா பயங்கரமா இருக்கு பாட்டெல்லாம். என்னுடைய சார்பில் எழுதிருக்காங்க. அதான் என்ன வாழ வைச்சது தமிழ் பால், எவ்வளவு நல்ல பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. ரியல் அவருக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லதுன்னு தெரியல. வைரமுத்து அவர்கள் கொஞ்சம் மேடை மேல வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது இல்லையா? அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. முக்கியமா ரஜினி சாரோட உடம்புல அந்த பாம்பு ஊறி போற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பாம்பு வச்சு சீன் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல பாம்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் படம் எடுக்கும், அப்பதான் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பாம்பை யூஸ் பண்ணும்போது அந்த பாம்போட வாயை வந்துட்டு தச்சிருவாங்க, இல்ல பல்ல பிடிக்கிறவங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான சீன்ஸே எடுப்பாங்க. ஆனா இந்த அண்ணாமலை திரைப்படத்துல ரஜினி சாரை வச்சு இந்த ஒரு சீன் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பாய்க்கு அந்த பாம்பு கொண்டு வந்ததுக்கு ஒரு வாக்குவாதம் இருக்கு. அதை போட்டு இந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ்ணா என்னதான் அவங்க பிரச்சனை எதுக்கே கத்திட்டு அப்படின்னு கேட்கும்போது, சார் இவன் பாம்போட வாயை தக்கவே இல்லையா சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரஜினி சார் உடம்புல அந்த பாம்பு ஊறி போச்சு இல்லையா, அது விஷம் உள்ள பாம்பு தான், அதோட வாயை தைக்க வேற இல்லை. அது ரஜினி சாரோட உடம்புல பூந்து போய் ஜாலியா விளையாடி இருக்குது. ரஜினி சாரும் அதை என்ஜாய் பண்ண அந்த ஒரு சீனை பண்ணிட்டாங்க. ஆனா பாம்பு இந்த கூட்டத்தை பார்த்தோ இல்ல புது ஆளு அப்படின்னு நினைச்சு போட்டுன்னு ஒரு போடுதுன்னு வச்சுங்க, அங்க நடந்திருக்க கதையே வேற. பட் நல்ல வேளை அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அசம்பாதமும் நடக்காம அந்த ஒரு காட்சியை நல்லபடியா எடுத்து முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த திரைப்படத்துல இன்னொரு ஒரு சீன் வரும். ரஜினி சார திருடன் அப்படின்னு நினைச்சு தப்பா பிடிச்சிருவாங்க. அப்போ போலீஸ்காரங்கிட்ட இருந்தும் மக்கள் கிட்ட இருந்தும் ரஜினி சார் தப்பிச்சு ஓடுவாரு. அந்த சீனை பாத்தீங்க அப்படின்னா குஷ்பு அவர்கிட்ட வந்துட்டு ஆமா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதோட அந்த ஒரு சீனை அப்படியே முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரஜினி சார் பிடிச்சி கோர்ட்ல ஒப்படைச்சு கோர்ட்ல வந்துட்டு ரஜினி சார் காமெடியா ஒரு 2-3 நிமிஷம் வாதாடுற மாதிரியான காட்சிகளை எடுத்து வச்சிருந்தாங்க. பட் படத்தை போட்டு பார்க்கும்போது இது படத்துக்கு எந்த வகையிலும் பெருசா இம்பாக்டா அமையல. அதே மாதிரி படத்தோட டியூரேஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அந்த ஒரு சீனை வெட்டி எடுத்துரும் அப்படின்னு அவர் இந்த கோர்ட்ல காமெடியா வாதாடுற அந்த காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. அடுத்து இந்த படத்துல கதாநாயகன் நடிச்சது குஷ்பு அவர்கள். அவங்களுக்கு இந்த படத்துலயுமே குஷ்பு அப்படின்ற பேர் தான் வச்சிருந்தாங்க. அதனாலதான் அந்த கொண்டைகள் தாழம்பு கூடையில் அனுப்பு குஷ்பு அப்படின்ற பாட்டு வந்துச்சு இல்லையா, அதனால வச்சதான். ஆனா குஷ்புக்கு இப்படி பேர் வச்சு இந்த பாட்டு வச்சா ரஜினி சாருக்கு இந்த படத்துல அண்ணாமலை டைட்டில் வச்சிருக்காங்க. பட்
பாட்டுல வந்துட்டு ரஜினி அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா, சோ இதெல்லாம் தேவையில்லாம ஒரு இதுவா இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்கள படத்துல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா குஷ்பு அப்படின்ற பேர் வச்சா ரஜினி சார் போட்டிருப்பாரு படத்துலயுமே. அது நம்ம நல்லா உத்து கவனிச்சா தெரியும். அதுக்கப்புறம் இல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ரிலேட்டடா அந்த குஷ்புக்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரி சுப்பு அப்படின்ற பேர் வச்சு அந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் நீங்க கிளைமேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவரோட தங்கச்சியா அவரோட மச்சான் சர்குணம், அதான் நிழல் ரவி கேரக்டர் இல்லையா, அவர் வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ரஜினி சார் தெரிஞ்ச உடனே அவரோட மச்சானான சர்குணம், அதாவது நிழல் ரவி அவர்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு மிரட்டிட்டு வருவாரு. அவரோட மச்சான மிரட்டினதுக்கு அப்புறம் அந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கிளைமேக்ஸ் தான் கொண்டு போயிருப்பாங்க. அதாவது மச்சான மிரட்டினதுக்கு அப்புறம் ரஜினி சார் வந்து வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ வீட்டுக்கு வந்து ஒரு போன் வரும். அந்த போனை மனோரமா அவர்கள் இருப்பாங்க. அதுல ரஜினி சாரோட தங்கச்சி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு, அவர் வீட்டுக்கு வந்த உடனே என்ன குடும்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர் கோவமா கிளம்பினாரு. எனக்கு பயம் வந்து நான் அசோக் அண்ணனுக்கு போன் பண்ணேன், அசோக் அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு. அந்த நேரத்துல என் வீட்டுக்காரர் வந்தது, அசோக் அண்ணனுக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அதனால எங்க வீட்டுக்காரரு அசோக் அண்ணன் தலையில அடிச்சு கொன்னுடுறா அப்படின்னு சொல்லி அசோக் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டாருமா அப்படின்னு மனோரமாட்ட சொல்லுவாங்க. மனோரமா வந்து அண்ணாமலை அந்த ரஜினி சார்ட்ட சொன்ன உடனே ரஜினி சார் ஸ்டைலா அந்த காலை தூக்கி போட்டு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு அவரோட நண்பனை காப்பாத்த போவாரு. காப்பாத்தினதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. இதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். சர்க்குணம் எங்க எத்தனை நாள் நடக்குது? அண்ணன் என்ன பார்க்க வீட்டுக்கு வந்தாரு. என் புருஷனை சும்மா விட மாட்டேன்னு அண்ணன் ரொம்ப ஆவேசமா போனாருமா. அசோக்கனை அடிச்சு கொலை பண்ணிடுறேன்னு தூக்கிட்டு போறாங்கம்மா. மாப்பிள்ள கல்பனம் அசோக் அடிச்சு ஆறுல வச்சு தூக்கிட்டு போறான்னு கமலா போன் பண்றாப்பா. ஆனா இப்படி இந்த படத்தை முடிச்சோம் அப்படின்னா ரஜினி சாரோட அந்த இமேஜ் அந்த வேல்யூ வந்துட்டு இன்னும் பெருசா இல்ல. அதனால ரஜினி சாரோட அந்த இமேஜ் வேல்யூ இன்னும் கூட்டுற மாதிரி வேற ஏதாவது ஒரு சீனை நடுவுல சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிதான் அதுக்கப்புறம் அந்த அசோக் அவரோட வீட்டு பத்திரத்தை ரஜினி சார் வாங்குற மாதிரியும் திருப்பி அந்த பத்திரத்தை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அசோக் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பஞ்சு டைலாக் பேசியிருப்பாரு. கெட்டு போனவ வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்தவ கெட்டு போக கூடாது. ரஜினி சாரை ஒரு பஞ்சிரலா பேச வச்சு ரஜினி சாரோட அந்த இமேஜ் அந்த வேல்யூவை இன்னும் கொஞ்சம் கூட்டியிருப்பாங்க. நீங்க இப்பவும் அந்த சீன் எடுத்து பாருங்க. ரஜினி சார் அவரோட தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிழல் ரவி போய் மிரட்டு வரல. அப்போ ரஜினி சாரோட காஸ்டியூம் அவங்க தங்கச்சி காஸ்டியூம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல அதாவது அசோக் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரஜினி சார் அந்த காலை தூக்கி போட்டு எழுந்து வர்றாரு இல்லையா, அந்த சீன் பாத்தீங்கன்னாலும் இந்த சீனோட கண்டினியூட்டியா தான் அந்த சீன் இருக்கும். ஸோ நடுவுல இந்த ஒரு காட்சியை வந்துட்டு ரஜினி சாரோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் கூட்டணுன்றதுக்காக சேர்த்திருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல இது எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்து ரசிகர்களை இன்னும் சந்தோஷப்படுத்துறதுல ரஜினி சார் வந்துட்டு அடிச்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு இந்த காட்சிகளும் ஒரு உதாரணம். இந்த படம் ரஜினி சாரோட ரசிகர்கள் மத்தியில அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்து ரஜினி சார் வேற உங்களோட அரசியல் வியூகத்திற்கு இந்த அண்ணாமலை பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரா. ஸோ அதனால கண்டிப்பா தலைவர் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி இந்த படத்துல ஏதாவது பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ரஜினி சாரோட ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ரஜினி சார் அரசியலுக்கு வராரா இல்லையா அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல சொல்லல அப்படின்னாலும் அவரோட அரசியல் எதிரிகளுக்கு முக்கியமா ஜெயலலிதா அவர்களுக்கு பதில் சொல்ற வகையில பல காட்சிகள் இந்த அண்ணாமலை திரைப்படத்துல வச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஆரம்ப காட்சியிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோசியக்காரர் வச்சு அவர் பாத்தீங்கன்னா முத்தப்பா ஏவிஎம்மோட ஆஸ்தான மேக்கப் மேன் அவரை வச்சு ஒரு சீன் ஒண்ணு கிரியேட் பண்ணிருப்பாங்க. பெண்களால் உங்களுக்கு வம்பு வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு ஆரம்பத்திலே ஒரு சீன் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது கதையோட வந்தாலும் கூட இது வந்துட்டு தலைவர் ஜெயலலிதா குறிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரஜினி சாரோட ரசிகர்கள் அந்த சீன் அப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க. ஏனெனில் இன்னும் 6 மாத காலத்திற்குள் உங்களுக்கு பெண்களால் வம்பு வர வாய்ப்பிருக்கிறது. அடுத்து முக்கியமா வினய் சக்கரவர்த்தி அந்த அரசியல்வாதி கேரக்டர் கிட்ட ரஜினி சார் பேசுற அந்த வசனம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு பயங்கர ஃபயரான ஒரு வசனங்கள். அதுல வேற ஜனகராஜ் வந்துட்டு அந்த டயலாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் ஒண்ணு பேசியிருப்பாரு. அண்ணாமலை மேலேயே கை வச்சிட்டீங்களா, ஐயோ இனிமே உங்க கதை வந்து டிங்கி டாங்கு தான் அப்படின்ற மாதிரி வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் ரஜினி சார் பாத்தீங்கன்னா ஆவேசமான வசனங்கள் அந்த ஒரு காட்சியில பேசியிருப்பாரு. என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்கேன், என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன் சொல்லாததையும் சேவேன். மேடைக்கு மேலே காந்தி காமராஜ் அண்ணா எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க, வருஷத்துக்கு மாலை போடுறீங்க. அந்த மாலை போடுற ஒரு நிமிஷம் ஆகுது அவங்க சொன்ன கருத்துக்களை பத்தி யோசிச்சு பண்ணி பாத்துக்கீங்களா? ஏதோ ஒரு மட்டும் கையத்துக்கு ஓட கேக்குறீங்க, ஜெயிச்சிட்டா போய் அடிக்கிறீங்க. இத வசனம் அப்படின்னு சொல்றதை விட ஜெயலலிதா அவர்கள் மேல இருந்த அந்த மன குமரலை அந்த காட்சியில அப்படியே கொட்டி தீர்த்திருப்பாரு ரஜினி அவர்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதுக்கு இந்த புனிதமான அரசியலை பயன்படுத்தாது. ஆக்சுவலி அது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த படம் ஹிந்தி படத்தோட குட்கஸ் திரைப்படத்தோட ரீமேக் தான் இல்லையா. அந்த குட்கஸ் அந்த ஹிந்தி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொலிட்டீஷியனுக்கான ஒரு கேரக்டர் அந்த படத்துல கிடையவே கிடையாது. அரசியல் ரீதியான எந்த வசனமும் அந்த படத்துல கிடையவே கிடையாது. பட் ஜெயலலிதா அவர்களுக்கு பதிலடி கொடுத்து ஆகணும் அப்படின்றதுக்காகவே இப்படி ஒரு கேரக்டர் ஒண்ணு உருவாக்கி அப்படி ஒரு வசனத்தை பேசியிருந்தாரு ரஜினி அவர்கள். இந்த அண்ணாமலை திரைப்படத்தோட கதை அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்.
ஆக்சுவலா ரஜினி சார் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஆனா அவரோட அந்த ஆக்ஷன் மசாலா வட்டத்துக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தாங்க. நீ இந்த அண்ணாமலை திரைப்படத்துக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் தான் ரஜினி சார் இருப்பாங்க. ஆனா இந்த அண்ணாமலை திரைப்படத்துல தன்னோட மொத்த நடிப்புமே வெளிப்படுத்தியிருந்தாரு ரஜினி சார். இந்த அண்ணாமலை திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி சாரோட 2 எக்ஸ்ட்ரீம் பார்க்கலாம். ஒரு பக்கம் வெகுளித்தனமான ஒரு இன்னசென்ட்டான ஒரு எக்ஸ்ட்ரீமே காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி கோவக்கார ஒரு அக்ரெசிவான ஒரு எக்ஸ்ட்ரீமே ரஜினி சார் இந்த படத்துல காமிச்சிருப்பாரு. இந்த படத்தோட முதல் பாதி முழுக்க ரஜினி சார் பாத்தீங்கன்னா பயங்கர வெகுளித்தனமா தான் இருப்பாரு. வாய் பொளந்து பாத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஒரு வெகுளித்தனமான ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸா ரஜினி சார் கொடுத்திருப்பாரு. ஐயோ என்னாச்சு? இது தங்கம் தங்கம் வளையல். வாச்சு. ஐயோ புடவை புடவை. பொட்டா பொட்டா. அம்மா போட்டு புடவை தங்கச்சிக்கு தங்க வளையல் எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன். இது எப்பவுமே உனக்கு அவசரம். ஒரு சீன்ல ஜனகராஜ் வந்துட்டு புலம்புவாரு, மாடு வந்துட்டு ஆம்பளை கண்ணு போட்டுச்ச, கவுபாய், நோ மில்க் நோ டீ ஒன்லி சாணி, இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஜனகராஜ் சொல்லும்போது கௌபாயே நோ மில்க் நோ டீ ஒன்லி சாணி, இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட ஆம்பளையா பிறந்துட்டேன். ரஜினி சார் ஜனகராஜ் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு நீ என்ன கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த சீன் ஆகட்டும். என்ன நாமல நீ என்ன கஷ்டப்பட்ட? அதே மாதிரி குஷ்பு அவர்களை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா தம்பி என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற சீன். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர இன்னசென்ட்டா தான் ரஜினி சாரே இருப்பாரு. என்ன தம்பி என்ன வேணும் ஊருக்கு போறதா? அதே மாதிரி சரத்பாபு வந்துட்டு வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசும்போது சரி அம்மா பெரியவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் என்ன பண்ணா அந்த துண்டை இப்படி ஒரு மாதிரி கிராஸா பிடிச்சிட்டு அவர் பாட்டு சாஞ்சு நிப்பாரு. அந்த சீன் ஆகட்டும். நாங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம்னு அவருக்கு தெரிஞ்சா எங்க மேலேயும் கோவப்படுவாருப்பா. சரத்பாபோட கல்யாணத்துல ஜனகராஜ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசுறாரு. அதை ஆன வாய் பொழந்து பாக்குறது, ஜனகராஜ கையெடுத்து கும்புறது, இப்படி எல்லா சீனும் பாத்தீங்கன்னா பயங்கர இன்னசென்ட்டா தான் ரஜினி சார் இருந்தாரு. எங்க அப்பா லண்டன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. Finally he married a Tamil girl. I born for them. அதே மாதிரி முக்கியமா அந்த பாம்பு உடம்புல அந்த ஊர்ற சீன் இருக்குல்ல, அந்த சீன் ரஜினி சார் தவிர வேற யாருமே அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அவ்வளவு ஒரு இன்னசென்ட்டோடலாம் பண்ணிருக்க முடியாது. அதுலயும் அந்த ஹாஸ்டலுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரஜினி சார் இது பாம்பா அப்படின்னு சொல்லி சைக்கிள திருப்பிட்டு திருப்பின்னு ஓட பாப்பாரு. சோ அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சார் தவிர வேற யாருமே பண்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. பாம்பா உள்ள பாம்பு இருக்கு. அவர் உடம்புல இந்த பாம்பு ஒரு சீன் அந்த இன்னசென்ட்டான ஆக்டிங்க வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, உபேந்திரா கன்னட ஹீரோ தெரியும் இல்லையா, அவர் வந்துட்டு 2003 இந்த அண்ணாமலை திரைப்படத்தை கன்னடத்துல கோகர்ணா அப்படின்ற பேர்ல ரீமேக் பண்ணியிருந்தாரு. அவரு பாத்தீங்கன்னா இந்த பாம்பு சீன் இருக்கு இல்லையா, இந்த சீனை வந்துட்டு அவர் வந்துட்டு கன்னடத்துல பண்ணவே இல்லை. ஏன் கிராபிக்ஸ்ல கூட அந்த ஒரு சீனை ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியும் அதை பிடிக்க போகும்போது ஹாஸ்டலுக்குள்ள போற மாதிரியும் அந்த சீனை அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஒரு சீனை வேற யாராலையும் பண்ண முடியாதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான். ஓ பயமா இருக்கு அவர் சொன்னதுல இருந்து. என்னத்துக்கு ஆகும்? ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு ரஜினி சார். நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கிற அந்த அண்ணாமலை கதாபாத்திரம் இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் கலகலன்னு அவர் சிரிச்சிருக்கவே மாட்டாரு. ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸா செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ரஜினி அவர்கள் கொடுத்திருப்பாங்க. ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பெஸ்ட் சீன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த சீனை சொல்லலாம். ரஜினி சாரோட பொண்ணு அசோகோட பையனை காதலிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரஜினி சார் தெரிஞ்ச உடனே அவர் கூப்பிட்டு பொறுமையா அட்வைஸ் பண்ணாரு. அதாவது அட்வைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லைட்டா சிரிச்சுக்கிட்டு லைட்டா அந்த அட்வைஸ் ஆரம்பிப்பாரு. ரொம்ப அமைதியா ஒரு சாந்தமான முகத்தோட தான் அந்த அட்வைஸே ஆரம்பிச்சுட்டே இருப்பாரு. போக 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 கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்படியே லைட்டா கோவப்பட்டே வருவாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த காஃபி குடிச்சிட்டு அப்படின்னு ஒரு சீன் ஒண்ணு சொல்லுவாரு. சோ அதுல இருந்து அப்படியே அமைதியா சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நான் இவ்வளவு சொல்லியும் கேட்கல அப்படின்னு ஓய்வு விட்டு அந்த இடத்துல பயங்கர டென்ஷனா ஒண்ணு சொல்லுவாரு. இன்னும் அந்த அண்ணாமலை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. அதாவது அந்த அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அந்த அண்ணாமலை பத்தி இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி மிரட்டுவார் இல்லையா. சோ அந்த ஒரு சீன் மட்டும் பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். பாரு உன் வருங்கால புருஷனே நீ தேர்ந்தெடுக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இந்த வயசுல பெரியவங்க சொல்றதெல்லாம் தப்பா தெரியும். நாம என்ன செய்யறோமோ அதான் கரெக்டா தோணும். அப்பா நான் அவரை காதலிக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்க ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு. எங்க
எல்லாரையும் மறந்துட்டு நீ ஒரே ஐடியா போயிடும். என் முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன். என்னம்மா அப்போ சின்ன பிள்ளை கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்றேன். சொல்லிக்கிட்டேன் இன்னும் அண்ணாமலை பத்தி தெரியாது. யார் மேல அன்பு ஜாஸ்தி வச்சுறவங்க என் நெஞ்சில் எட்டு உதைக்கிறாங்க. பொண்ணு அடிச்சு மரணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன லைட்டா ஒரு மலை மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணி நிப்பாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு மாடு ஓட்டிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிட்டே மாடு ஓட்டே போவாரு. அதை பார்த்து ரஜினி சார் வந்துட்டு பயங்கரமா அவரோட அந்த கடந்த கால வாழ்க்கை நினைச்சு ஃபீல் பண்ணுவாரு. என்ன சொல்றது, மொத்த சந்தோஷத்தையும் இழந்துட்டு நிக்கிறமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிப்பாரு. சந்தோஷம் இல்லாத மாதிரி சமயம் யோசிச்சிருக்காங்க அப்போவே. ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு நான் போக போறேன், கரைக்க போறேன், நிம்மதியா வாழ போறேன், மயில காண நல்ல காண மனசறிஞ்சி செல்லு காண வண்டியிலே. ரஜினி சாரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு முள்ளு மலரும் ஜானி திரைப்படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை திரைப்படம் தான். அண்ணாமலை திரைப்படத்துக்கு அப்புறம் கூட ரஜினி சார் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கோப் உள்ள ஒரு திரைப்படத்தில் நடிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. அதே மாதிரி இந்த படத்தோட முதல் பாதியில பாத்தீங்க அப்படின்னா அவர் இன்னசென்டா இருக்கும்போது அவர் ஸ்மோக் பண்ணவே மாட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல அக்ரெசிவா மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் அந்த ஸ்மோக் பண்ற மாதிரியான காட்சிகளை கொண்டு வந்திருப்பாங்க. அதுலயும் நமது சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த டோர் ஓபன் ஆகி ரஜினி சார் பாக்கெட்ல கை விட்டு ஸ்டைல அந்த சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிட்டு வந்து சேர்ல உட்காந்து அந்த சிகரெட் புகை அப்படி ஸ்டைல விடுவார் பாத்தீங்களா, அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்தது. அதாவது தன்னோட எதிரியை பார்த்து ஒரு 10 பக்கத்துக்கு ஆக்ரோஷமா ஒரு ஹீரோ வசனம் பேசினா எந்த ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அதை வந்து இந்த ஒரு சின்ன சீன்ல ரஜினி சார் வந்துட்டு பயங்கரமா பண்ணிருப்பாரு. அதுலயும் அவர் ஸ்டைலா நடந்து வந்து அவரோட எதிரியா இருக்கக்கூடிய அசோக் அவர்கள் அந்த சேர்ல இருந்து எழுந்து அதுக்கப்புறம் இவர் அங்க போய் நின்று அவரோட மூஞ்சில வந்து அந்த புகை விடுவார்ல, அதுக்கு என்னன்னா நீலாம் என் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அந்த புகையை விட்டு அந்த சேர்ல ஸ்டைலா உட்காந்து மறுபடியும் அந்த புகை விடுவார்ல, வேற லெவல் சீன் அது. மியூசிக் தான் வேற லெவலு. இப்போதைக்கு இந்த மியூசிக் தானே. ஆக்சுவலா அந்த சீனுக்கும் ரஜினி சாரோட அந்த வாக் அண்ட் ஸ்மோக் ஸ்டைலுக்கும் தேவா அவர்கள் கொடுத்த அந்த பின்னணி இசை இருக்குல்ல, அது வந்துட்டு பயங்கர ஃபயரான ஒரு மியூசிக். உங்களுக்கு இந்த சீனோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த படம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன குட்கர்ஸ் திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா, ஆக்சுவலா ஹிந்திலேயே இந்த சீன் இருக்கு. நீங்க அந்த சீனை பார்த்துட்டு இந்த சீன் பாருங்க, இந்த சீனோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இன்டர்வல் ரஜினி சார் அந்த சேலஞ்ச் பண்ற அந்த சீன் செகண்ட் ஹாஃப்க்கு ஹைப் ஏத்துறது அந்த இன்டர்வல் சீன் தான். அந்த டயலாக் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா, நான் சொல்றதை கவனமா கேளுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட பணம் பேர் புகழ் அந்தஸ்திற்கு திமிரில் என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க அசோக். இது வரைக்கும் நீ இந்த அண்ணாமலையை நண்பன் தான் பார்த்திருக்க, இனிமே நீ இந்த அண்ணாமலையை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னோட கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. இன்னிலிருந்தே உன்னோட அழிவு கால ஆரம்பமாயிடுச்சு, உனக்கு எனக்கும் தர்மயத்தை தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல உன்னோட அதிகமான பணம் பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் சம்பாதிச்சு உன்னை விட பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன்னோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னோட பண வெறியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வரல. என் பேரு அண்ணாமலை இல்லை. இப்போ அந்த டயலாக் நான் பேசும்போது எனக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லை, நான் ஈஸியா பேசி முடிச்சேன் இல்லையா. பட் இதே டைலாக ரஜினி சார் பேசும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். இது கொஞ்சம் பெரிய டைலாகா இருந்தாலும் கூட இதை வந்துட்டு ஒரு சிங்கிள் டேக்ல எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணன் அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஃபெசிலிட்டி அந்த கேமரா ஹேண்டில் ஃபெசிலிட்டி எல்லாம் பெருசா கிடையாது. நீங்க அந்த சீன்ல பாருங்க, ராதா ரவி அவர்கள் சரத்பாபு அவர்கள் நிழல் ரவி இருப்பாங்க, அந்த பக்கம் ரஜினி சார் இருப்பாரு. இந்த டைலாக் ஆரம்பிக்கும் போது சரத்பாபுக்கும் நிழல் ரவிக்கும் நடுவுல தான் அந்த டைலாக் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேமரா அப்படியே சுத்திட்டு போய் ரஜினி சாருக்கு கிட்ட போய் க்ளோஸ் அப் வச்சுட்டு திருப்பி அங்க இருந்து அப்படியே ஒய்டு வந்து ரஜினி சார் தொடைய தட்டி என் பேர் அண்ணாமலை இல்லடா அப்படின்னு சொல்லும் போது அந்த டைலாக் வந்து முடிச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா சிங்கிள் டேக். பட் அப்போ பெருசா அந்த கேமரா டெக்னாலஜிலாம் இல்ல அப்படின்றனால இந்த சீனை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா சரத்பாபு அவர்களுக்கும் நிழல் ரவி அவர்களுக்கும் நடுவுல அந்த டைலாக் அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே கேமரா ட்ராலில கொண்டு போய் அதுக்கப்புறம் ரஜினி சார்ட்ட சின்ன க்ளோஸ் போயிருப்பாங்களா. அப்போ பாத்தீங்கன்னா பின்னாடி சரத்பாபு சார் நிழல் ரவி ராதா ரவி 3 பேருமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா அந்த கேமரா வந்துட்டு ரிவர்ஸ் வரதுக்காக ட்ராலி வந்துட்டு மறுபடியும் செட் பண்ணி பாக்ஸ் அடுக்கிறது அது இதுன்னு சொல்லி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க.
திருப்பி அவங்களாம் அடிக்க முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கேமரா அப்படியே பேக்ல வரும். நீங்க அந்த சீனை நல்லா நோட் பண்ணி பாருங்க. ரஜினி சார் க்ளோஸ் அப் போயிட்டு திருப்பி அப்படியே பேக் வரும்போது தான் சரத் பாபுவோட ஷோல்டரும் நிழல் ரவியோட போக ஷோல்டரும் வராங்க. கேமராக்குள்ளேயே வரும். அந்த சீன் இப்போ நீங்க பார்க்கும்போது தெரியும். சோ இந்த வேலைகள் நடந்துட்டே இருக்கும். அதாவது ரஜினி சார் ஆவேசமா அந்த டயலாக் ஆரம்பிக்கும் போது ரஜினி சாருக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. சார் இதுதான் உங்களோட மார்க், நீங்க இதை பார்த்து பேசிட்டே இருங்க அப்படின்னு மார்க் கொடுத்துருவாங்க. ரஜினி சார் அந்த மார்க்கை பார்த்து ஆவேசமா பேசிட்டே இருப்பாரு. ஆனா அவர் முன்னாடி பாத்தீங்கன்னா டப்பாவை எடுத்து வைக்கிறது, ட்ராலியை நவுத்துறது, சரத் பாபு இப்படி போறது அப்படி போறது, அதுக்கப்புறம் நிழல் ரவி மூவ் ஆகுதுன்னு இந்த வேலைகள் எல்லாமே நடந்துட்டே இருந்தாலும் கூட ரஜினி சார் அந்த டிஸ்டர்பன்ஸும் சரி டிஸ்ட்ராக்டும் சரி இது எதுவுமே வந்துட்டு மைண்ட்ல ஏத்திக்காம அவர் வந்துட்டு ஏத்தம்ல அந்த டயலாக பேசி முடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா ஒரு பெர்ஃபார்மருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு பெர்ஃபார்மர் ஒரு டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா எதிரில் என்ன நடந்தாலும் சரி அந்த டயலாக ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அந்த ஒரு ஃபோர்ஸோட பேசி முடிக்கணும். இதை வந்து ரஜினி சார் இந்த ஒரு சீக்வன்ஸ்ல சூப்பரா பண்ணியிருந்திருப்பாரு. என் பேர் அண்ணாமலை இல்லடா. அடுத்து சரத்பாபுக்கு அப்பாவை பண்ண ராதாரவி சார். ஆக்சுவலா ராதாரவி சார் பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த படத்தை நடிச்சிருப்பாரு. அதுலயும் அவர் அந்த டயலாக் சொல்றாருல, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் அப்படின்ற டயலாக் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். கூட்டி கழிச்சு பாரு கணக்கெல்லாம் சரியாதான் வரும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத் பாபுவை விட ராதாரவி சார் பாத்தீங்கன்னா வயசுல ரொம்ப ரொம்ப சின்னவர். பட் அப்படி இருந்தாலும் கூட அந்த அப்பா ரோல பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிருப்பாரு. அந்த அப்பா கதாபாத்திரம் நல்லா வரணும் அப்படின்னா அவரே பல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது வயசு ஆக ஆக பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இருக்கிற மாதிரி அவர் வந்துட்டு போட்டு வருவாரு. இது வந்து இந்த மாதிரி ஷர்ட் போட்டோம் அப்படின்னா அவரோட நம்ம வந்துட்டு இன்னும் வயசான மாதிரி நமக்கு தெரியும், அந்த அப்பா ரோலுக்கு இன்னும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. இது எல்லாமே ராதாரவி அவர்களே பண்ணது. அதுலயும் கிளைமேக்ஸ்ல மனோரமா அவர்கிட்ட வந்துட்டு ராதாரவி அவர்கள் கூணி குறுகி நிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு பண்ணிருப்பாரு. அந்த ஆக்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும். பெற்றோர் உங்க காலில் விழுந்துட்டா நான் மன்னிப்பா கேட்டேன். நான் இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா. இவங்க எல்லாரையும் தாண்டி எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்ச் ஜனகராஜ் அவரோட கேரக்டர். நான் தாங்க பஞ்சாட்சரி, எல்லாரும் என்ன பஞ்ச் பஞ்ச்னு கூப்பிடுவாங்க. மனுஷன் அந்த இங்கிலீஷ்ல பேசுற கேரக்டர்ல பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா ஃபன் பண்ணிருப்பாரு. எனக்கு அந்த படத்துல பர்சனலா ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பா அவர்கள் வந்து அட்ரஸ் கேட்டு வருவாங்க. அப்ப இவர் அந்த அட்ரஸ் கார்டை வாங்கி படிச்சுட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாசமா நீ போனியா தெரு அப்படின்னு படிச்சுட்டு, நாசமா நீ போனியா தெரு இந்த ஏரியாவிலேயே இல்லையே அப்படின்னாரு. அதாவது நேசமணி பொன்னையா தெரு அப்படின்றத இவர் நாசமானி போனியா தெருன்னு தப்பா பிடிச்சிட்டு நாசமானி போனியா தெரு இந்த ஏரியாலே இல்லையே அப்படின்ற அந்த டைலாக் இருக்குல்ல, பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி இருக்குது. அதான் அவங்க கிட்ட வந்துருக்காங்க. நாசமானி போனியா தெரு இந்த ஏரியாவிலேயே இல்லையம்மா. அது நாசமானி போனையா தெரியல சார், நேசமணி பொன்னையா தெரு. ஆக்சுவலா ரஜினி சாரோட அந்த அண்ணாமலை கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து பெரிய பணக்காரனாய் பெரிய ப்ரொடியூசர் ஆனதுக்கு அவரோட அந்த தியாகம் உழைப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் இவ்வளவு பெரிய இடத்துக்கு போனதுக்கு அந்த பஞ்ச் அப்படின்ற அந்த ஜனகராஜ் சாரோட அந்த கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அந்த படத்துல அசோக் தான் ரஜினி சாரோட உண்மையான நண்பன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல அந்த ஜனகராஜ் சாரோட அந்த கேரக்டர் தான் ரஜினி சாரோட உண்மையான நண்பனே. ஆக்சுவலா அண்ணாமலையோட எல்லா காலகட்டத்திலும் அண்ணாமலைக்கு உறுதுணையா நின்னதே அந்த பஞ்ச் அந்த ஜனகராஜ் அவரோட அந்த கேரக்டர் தான். ஆக்சுவலா ஹோட்டலை விட்டு அந்த அசோக் கதாபாத்திரம் வந்து அண்ணாமலையை வெளியே தள்ளும் போதும் சரி, அவங்க வீட்டை அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க வீட்டுல தங்கிங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய் வைக்கிறதும் சரி. ஏன் செகண்ட் ஹாஃப் மேல ரஜினி சார் அந்த அண்ணாமலை கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா பேசவே பேசாது. அந்த அண்ணாமலையின் கதாபாத்திரத்தோட குரலா ஜனகராஜரோட அந்த பஞ்ச் கதாபாத்திரம் தான் பேசுமே. இன்னொரு தடவை அண்ணாமலை மேல கைப்பட்டது உங்களை துவம்சம் பண்ணிட்டு சொல்லிட்டேன் சார். அவனுக்கு மேல கோர்ட்ல கேஸ் போட்டு நியாயத்தை கேளுங்க சார். இவர் என் ஃப்ரெண்ட் அண்ணாமலை, இவருக்கு லோன் வேணும் சார். வீட்டை தான் இடிச்சுட்டானுங்களே, நிலத்தையும் தான் அந்த படுபாவிக்கு மோசம் பண்ணிட்டானுங்களே, என்னத்தான் நல்லா இருக்கான். அந்த பாவிங்களால தெருவுக்கே வந்துட்டான். ஆமா எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 2 லட்சம். அந்த கேரக்டர் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா தான் நண்பனோட இழப்பு தன்னோட இழப்பு மாதிரியும், தான் நண்பனோட வெற்றி தன்னோட வெற்றி மாதிரியும், படம் முழுக்கவே தான் நண்பனுக்காகவே தான் நண்பனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு கதாபாத்திரமா தான் அந்த பஞ்ச் ஜனகராஜரோட கதாபாத்திரமா இருக்கும். இவ்வளவு ஏன் அந்த படத்துல அந்த ஜனகராஜ் கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா கல்யாணமே ஆகாது. அண்ணாமலை கூடிய சீக்கிரத்துல உன் சரணத்துல நீ ஜெயிக்க போற. இன்னைக்கு அவன் வீட்டை இருக்கிற நிலைமைக்கே வந்தாச்சு. சோ அந்த படத்திலே பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னா ஜனகராஜ் அவருடைய அந்த பஞ்ச் அப்படின்ற கதாபாத்திரம் தான். ஆனா என்ன, பஞ்ச் தான் நம்மளோட உண்மையான நண்பன், அவன் தான் நம்ம கூட எல்லா காலகட்டத்திலும் நம்மளோட குரலாவே இருந்தான் அப்படின்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத அண்ணாமலை அசோக் தான் உண்மையான நண்பன், அசோக்காக தான் நம்ம வாழணும், அசோக்காக தான் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி
அசோக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாப்ல அண்ணாமலை. இதெல்லாம் தாண்டி ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா அண்ணாமலை திரைப்படத்துல இருந்த ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு தான். அந்த டைட்டில் கார்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல்ல அந்த டைட்டில் கார்டு ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு தேவா அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல மிரட்டி இருப்பாரு. இப்போ வரைக்கும் இதுதான். அதாவது நடுவுலாம் மாத்தினாங்க, அது சரியா இல்ல, திரும்பி இருக்க மாதிரி ஆச்சு. ஆக்சுவலா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் ரஜினி சார் கதாநாயகனா நடிச்ச முதல் திரைப்படமும் பைரவி திரைப்படத்திலே அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை கலைப்புலி தானு அவர்கள் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினி சார் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை அவரோட திரைப்படங்களை பெருசா எதுவும் பயன்படுத்தல. அதுக்கப்புறம் 1980 ரிலீஸ் ஆன நான் போட்ட சவால் அப்படின்ற திரைப்படத்துல தான் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அந்த டைட்டில் கார்டு வந்துட்டு முத பயன்படுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நான் போட்ட சவால் திரைப்படத்துக்கு அப்புறம் ரஜினி சார் வேற எந்த படத்துலயும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை வந்துட்டு அவர் பயன்படுத்தவே இல்லை. ஆனா இண்டஸ்ட்ரியில சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி சார் மட்டும்தான். பட் அந்த பட்டத்தை நான் போட்ட சவால் திரைப்படத்துக்கு அப்புறம் வேற எந்த படத்திலும் பயன்படுத்தாம இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை பயன்படுத்தின திரைப்படம் தான் இந்த அண்ணாமலை திரைப்படம். இது நல்லா இருக்கு. இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் கார்டை ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற திரைப்படங்களை வேற மாதிரியான இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் கார்டு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட இந்த டைட்டில் வந்துட்டு அடிச்சுக்க முடியல. நமக்கு வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னா ரஜினி சார் எப்படி மைண்டுக்கு வராரோ அடுத்த செகண்ட் நம்ம மைண்டுக்கு வருது இந்த டைட்டில் கார்டு தான். இந்த டைட்டில் கார்டை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த டைட்டில் கார்டுமே கிடையாது. அண்ணாமலை திரைப்படத்தோட டைட்டில் கார்டில் ஆரம்பிச்ச தேவா அவர்களோட அந்த இசை மிரட்டல் அப்படின்றது அண்ணாமலை திரைப்படம் முடிகிற வரைக்கும் பயங்கரமா பின்னணி இசையில மிரட்டி இருப்பாரு. அதே மாதிரி அண்ணாமலை திரைப்படத்துல வந்து அனைத்து பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் பாடலா கொடுத்திருந்தாரு தேவா அவர்கள். என்ன ரஜினி சார் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சத்தம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஷூவை கழட்டி விட்டு பொறுமையா போவாரு. அப்ப வில்லவங்க என்ன பண்ணாங்க, ஓ நீ ஷூவை கழட்டி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி எல்லாம் சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் ரஜினி சார் காலில் ரத்தம் வந்து ரஜினி சார் எங்க போறதை கண்டுபிடிப்பாங்க இல்லையா. இந்த ஒரு சீனை பாத்தீங்க அப்படின்னா ஹாலிவுட்ல 1988 வந்த டைஹார்ட் படத்துல வந்து அப்படியே சுட்டி வச்சிருந்திருப்பாங்க. இட்ஸ் ஓகே, அப்போ ஒன்னும் நமக்கு ஒன்றும் பெருசா தெரியல, இப்பவுமே நமக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா ரஜினி அவர்கள் அமைஞ்சது. இந்த திரைப்படத்தை நான் முதல்ல ராஜ் டிவி தான் பார்த்தேன். ஏதோ ஒரு தீபாவளிக்கு ராஜ் டிவி போட்டாங்க, அப்பதான் நான் இந்த திரைப்படத்தை முதல்ல பார்த்தேன். இந்த அண்ணாமலை திரைப்படத்தோட வெற்றி எந்த அளவுக்கு பெருசா இருந்தது அப்படின்னா 1996 எலெக்ஷன்ல டிஎம்கேக்கும் தமாகவுக்கும், அதாவது தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் ரஜினி அவர்கள் ஆதரவு கொடுத்திருந்தாங்க இல்லையா. அப்போ தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சின்னத்தை ஒதுக்கியிருந்தாங்க. அந்த எலெக்ஷன் கேன்வாஸ்ல தமிழ் மாநில காங்கிரஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு சைக்கிளை ஒண்ணு கொண்டு போயிட்டு இந்த சைக்கிள் அண்ணாமலை திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் ஓட்டிய சைக்கிள் அப்படின்னு அந்த அண்ணாமலை திரைப்படத்துல ரஜினி சார் அந்த சைக்கிள் ஓட்டுன அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க கேன்வாஸ் அந்த அளவுக்கு அண்ணாமலை திரைப்படத்தோட வெற்றி அப்படின்றது பயங்கரமா இருந்தது. எனக்கு அண்ணாமலை திரைப்படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி சார் அந்த ஸ்டைலா ஸ்மோக் பண்ணிட்டு வரால அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதியா வினு சக்கரவர்த்தி அவர்கள் வராங்கல்ல, அவங்க வரும்போது ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவாங்க, புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய அப்படின்னு அவரோட ஸ்டைல் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ஏன்னு தெரியாது, ஆனா எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா. இதே மாதிரி உங்களுக்கு அண்ணாமலை திரைப்படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது செமையான படம். உண்மையிலேயே அந்த படமா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கும். இது இந்த படம் தியேட்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிறந்திருக்கே மாட்டேன். ஆமா, இதுல வந்து நல்லா இல்லன்னு ஒரு சீனும் சொல்ல முடியாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். டிவில தான் நானும் பாத்துருக்கேன். இது குறைய சொல்ல முடியாது. இது இப்ப பார்த்தாலும் புதுசா தான் இருக்கும். பாட்டெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும், அர்த்தமா அப்படியே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நடிப்புனா இவங்களை அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு. ஆனா அரசியல் இதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது. இப்பவும் இது இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இப்பதான் தெரியுது எனக்கு. அப்ப உண்மையிலே தெரியாது இதெல்லாம்.
அப்பயே ஏன்னா சண்டை நம்ம சின்ன வயசுல படம் பார்த்திருப்போம் தவிர இதுக்கு பின்னாடி இப்படி எல்லாம் இருக்குன்னுலாம் தெரியும். ஆமா விஜய் அவங்களுக்கு ஜெயலலிதா மேம்க்கு நடந்த சடலாம் அதெல்லாம் அப்பெல்லாம் நம்ம வளர்ந்துட்டோம் தெரிஞ்சிருச்சு. தெரியும். இதெல்லாம் வளராது. இந்த வரையும் எனக்கு தெரியும். இப்பதான் எனக்கு தெரியும். இந்த சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நிறைய இது. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்